கமருதீன் உங்க சப்போர்ட் ரொம்ப நன்றி. இல்ல ஒண்ணுமே நல்லா இல்ல கமருதீன் பேச்ச கேட்கவே இல்ல. உட்காருங்க. இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிச்சயமாக இதை பற்றி பேசி ஆகணும். கமருதீன் மட்டும்தான் வந்து பார்வதியை சப்போர்ட் பண்ணார். ஓகே, அக்ரி தட் இமீடியட்டாக அது நடந்துட்டு இருக்கிற போது உள்ளே வந்து பார்ஜின் ஆகி சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு தருணத்துலேருந்து பார்வதியை காப்பாற்றி கொண்டுட்டு போயிருக்கணும். ஃபிசிக்கலாகவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிற பாயிண்ட் விஜய் சொல்கிறது கரெக்டு தான். பிகாஸ் ஃபிசிக்கலாக ஒருத்தர் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது ஃபிசிக்கலாக அந்த அப்யூஸை ஸ்டாப் பண்ணுறது தான் பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங். பட் அந்த அட் த சேம் டைம் ஹியூமன் பீயிங்ஸுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற ஒரு டெம்டேஷன் வராது. இது ஏன்னா இது ஒரு நேச்சுரலான விஷயம். இது வந்து சில சமயம் நம்மளை யாராவது திட்டாங்களோ, கேவலமாக பேசிட்டாங்களோ, பயங்கர அப்யூசிவாக இருந்தால் கூட நம்ம மைண்டு சில சமயம் நடந்ததை திருப்பி ரீப்ளே பண்ணி திருப்பி ப்ராசஸ் பண்ணி திருப்பி நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மேலே யாராவது அப்யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வந்து நம்ம கேள்விகள் கேட்குறதோ, ரியாக்ட் பண்ணுறதோ, ஏன் சோகமோ வருத்தப்படுறதோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம செஞ்சது இல்லையா. ஒட்டுமொத்த வீடே இன்க்ளூடிங் திவாகர் வந்து எந்த வகையிலையும் வந்து இவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து பேசவே இல்லை. பத்தாததைக்கு உள்ள வந்து சபரி, அப்புறம் வந்து இப்போ புதுசாக உருவாயிருக்க புள்ளி கேங் இருக்குல்ல, சாண்ட்ரா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து உட்காந்து அதை பற்றி சிரிச்சிட்டு இருக்கும்போது கூடவே திவாகரும் உட்காந்து சிரிக்கிறாரு. அந்த டைமில் இவங்களுக்காக வந்து உரிமை குரல் எழுப்பியது கமருதீன் மட்டும்தான். கமருதீனுக்கு ஹெட்வெயிட் இருக்குது. இதை பற்றி கமருதீன் கிட்ட வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாலோ, அவர் மட்டும்தான் இந்த நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு சொன்னான்னா இவருக்கு திருப்பி கலகனம் வந்துடும், ஒரு மாதிரி திருப்பி கோதாவில் இறங்கி பயங்கரமாக சண்டை போடுவாருங்கிறதுக்காக விஜேஎஸ் வந்து இவரை பாராட்டாமல் விட்டாரா? அப்படி இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு பாராட்டினா அதை இன்னும் நிறைய செய்யணும்னு தானே அவங்க முன் வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு பாராட்டு செய்யும் போது நம்ம இப்படி இருந்தால் நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் அது மோட்டிவேஷனாக தானே இருந்திருக்கும். ஒருவேளை இந்த மோட்டிவேஷனும் இந்த பாராட்டும் வந்து தேவையில்லாமல் தலகனம் உருவாயிருந்தா கூட திருப்பி ஒரு தலகனை காட்டணும், திருப்பி திட்டுங்க. இதுக்கு மற்றவங்களை ட்ரீட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட வந்து கமருதீனும் இதே மாதிரி ட்ரீட் பண்ணி உட்காருங்க கமருதீன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? ஜஸ்ட் வே a bad behavior has to be fired at the weekend episode. Good behavior also has to be congratulated. கெட்ட விஷயத்தை கேட்கும்போது உற்சாகப்படுற நம்ம நல்ல விஷயம் செய்யும் போது ஹோஸ்ட் உதாசீனப்படுத்தினா அதை நம்மளுக்கு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை ஆடியன்ஸில் இருக்கிற மக்களும் வந்து கமருதீனை பாராட்டுற மாதிரி கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷனில். பட் கமருதீனை இவர் நெகட்டிவாக பேசினது உள்ளே இருக்கிற ஆடியன்ஸுக்கு கூட வந்து பயங்கரமாக வந்து ஷாக்காக இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிபி பார்த்துட்ருக்காங்க, அதாவது பிக் பாஸ் சீசன் 9 பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுலையாவது இந்த கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நிச்சயமாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐல் பி வெரி மச் ஹாப்பி டு ரீட் வாட் யோர் தாட்ஸ் அண்ட் யோர் ஒப்பீனியன்ஸ் ஆர். அதோட முக்கியம், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுறனோ அப்போது உங்களோட யூடியூப் சேனலில் அந்த மார்க்கப் ஆகி அதை காட்டணும். So till I meet you in the next video, it's bye from Swami Mommy guys. Bye.